சென்னையில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் டெலிவரி நிறுவன ஊழியரை மறித்து அரிவாளால் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட 3 புள்ளிங்கோக்களை பொதுமக்கள் கல்லால் அடித்து விரட்டிய காட்சிகள்தான் இவை. வேளச்சேரி செக் போஸ்ட் பகுதியை சேர்ந்தவர் பார்த்திபன். இவர் ஜெப்டோ உணவு டெலிவரி நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். பார்த்திபனுக்கும் அதே பகுதியை சேர்ந்த விஷ்ணு என்பவருக்கும் கடந்த தீபாவளி தினத்தன்று பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அப்போது விஷ்ணுவை பார்த்திபன் தள்ளிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை பணி முடிந்து வீட்டுக்கு நடந்து சென்று கொண்டிருந்த போது பார்த்திபனை வழிமறித்த விஷ்ணுவின் கூட்டாளிகளான செக் போஸ்ட் ஹரி தலைமையிலான கும்பல் அவரை அரிவாள் மற்றும் கத்தியால் சர்ற மாரியாக வெட்டியுள்ளது. பார்த்திபன் தரையில் தடுமாறி விழுந்து கையால் தடுத்த நிலையில் அவரை ஹரி உள்ளிட்டோர் சர்ற மாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டு அக்கம் பக்கத்தினர் அச்சத்தில் உறைந்து நின்ற நிலையில் இளைஞர்கள் சிலர் வெகுண்டெழுந்து கற்கள் மற்றும் கம்புகளால் தாக்கி போதை கும்பலை விரட்டி அடித்தனர். இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய பார்த்திபனை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவருக்கு தந்தை இல்லாத நிலையில் பார்த்திபன் தான் வேலைக்கு சென்று தனது தாயை கவனித்து வந்தார். இந்த நிலையில் மகனின் நிலையை கண்டு தாய் கதறி அழுதார். இதற்கிடையே அடுத்த சில நிமிடங்களுக்கெல்லாம் செக் போஸ்ட் ஹரி ரத்தம் தோய்ந்த அரிவாளை வைத்திருப்பது போல கூட்டாளிகளுடன் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஒன்றை வெளியிட்டான். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களை பதற வைத்த நிலையில் நந்தா, விஷ்ணு, சுந்தர் ஆகிய 3 பேரை கைது செய்திருப்பதாக தெரிவித்த போலீசார் செக் போஸ்ட் ஹரி, ருத்ரன், வினோத்குமார் உள்ளிட்ட மேலும் 3 பேரை தேடி வருவதாக தெரிவித்தனர். செக் போஸ்ட் ஹரியின் கும்பல் மது அருந்திக் கொண்டிருந்த போது அந்த வழியாக சென்ற பார்த்திபனை கண்டதும் காண்டாகி முன்பகை காரணமாக தாக்குதல் நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.